அன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்மளால செய்ய முடியாததை கர்த்தரிடத்துல விட்டு விடுவோம், அவர் அவருடைய பலத்தில் நடத்துவார் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. ஸோ அது எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். நம்மளுடைய பலத்தில் ஒரு இந்த அளவுக்கு தான் சம்பாதிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்கலாம், அது ஒன்று. அதுக்கப்புறம் நம்மளுடைய மேல் அதிகாரி இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம மேனேஜர் பாஸ் அப்படின்னு இருப்பாங்க, அவங்க சொல்கிறத தான் நம்ம செய்யணும்னு இருக்கோம். ஆனால் ஒரு மேன் பவரில் ஒரு மனுஷனால இந்த அளவு தான் செய்ய முடியும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை தாண்டி அவங்க சொல்லும் பொழுது நம்மளால் செய்ய முடியாது. அண்ட் அதையும் நம்ம ரொம்ப அந்த அளவுக்கு எதிர்த்து பேச முடியாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்க ஆஃபீஸில் அவங்க நமக்கு மேல் அதிகாரியாக இருக்கலாம். ஆனால் பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் ஆண்டவர் இடத்துல விட்டு விடும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்தில் அந்த விஷயத்தை வைக்கும் பொழுது, ஆண்டவர் அசாதாரண வழியிலே அது உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக மாற்றி தருகிறார். ஹல்லேலூயா. அதை தான் நான் என் லைஃப்பில் பார்க்குறேன். ஹல்லேலூயா. அப்புறம் என்னோட சம்பாதித்ததில் இவ்வளோதான் வீட்டில் யூஸ் பண்ண முடியும், இவ்வளோதான் என்னால் முடியும் அப்படின்னு இருக்கும் பொழுது, ஆண்டவர் அவருடைய கிருபையினால இன்னும் எக்ஸ்ட்ராவாக அவர் வழியில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. பேரண்ட்ஸ்க்கும் அவர் அப்பா அம்மா தான், எனக்கும் அவர் அப்பா தான். ஹல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமே அப்பாவாக இருக்கிறார், எல்லாருக்குமே தேவனாக இருக்கிறார். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம கண்ட்ரோலில் மட்டும்தான் ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் அவர் அப்பா தான், ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதத்திலே அவர் தொட வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்புறம் எனக்கு கீழே 2 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க, செய்வாங்க. ஒரு விஷயம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்க செய்யலை அப்படின்னா நம்ம திட்டலாம், இல்லை செய்யுங்கன்னு ரொம்ப இதை வற்புறுத்தி சொல்லலாம். அதுக்கு மேலே அவங்க செய்யலைன்னா நம்ம ஒர்க்கில் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கருத்தில் விட்டு கொடுக்கும். ஒவ்வொரு எந்தெந்த விஷயமோ நம்மளால் முடியாதது, நம்மளுடைய பெஸ்ட்டை செஞ்சிட்டோம், அதுக்கு மேலே நடக்காதுங்கிறத ஆண்டவரத்தில் விட்டும் பொழுது அதுக்கான சொல்யூஷனே ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அது எல்லா வகையிலும். அதான் நான் சொல்லுவேன், நமக்கும் அவர் அப்பா தான், நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் அப்பாவாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அறிந்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகளாக இருக்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார், மாஸ்டர், பாஸ், எல்லாருக்கும் பாஸ், எஜமானாக இருக்கிறார் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த மொத்த உலகத்தின் நியாயாதிபதி அவர், இந்த மொத்த உலகத்துக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்துக்கிறார் அவர், இந்த மொத்த உலகத்துக்கும் எல்லாமுமா இருக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. அவர் ஒரு செகண்ட் இந்த பூமியில் அவருடைய பிரசன்ஸை எடுத்தாரு அப்படின்னா இந்த மொத்த உலகமும் நின்று போயிடும், எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அவர் தம்முடைய ஜீவனை இன்னைக்கும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் மனம் திரும்புவாங்கன்னு நம்பிக்கை வைத்து ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நான் இது பண்ணிட்டேன் அதனால ஆண்டவரை நேசிக்கணும்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாரையும் உலகத்துல உயிரோடு வச்சிருக்க ஒவ்வொருத்தரையும் மனம் திரும்புவார்கள் என்று நம்பிக்கையோடு அவர் உயிரோடு வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.